வணக்கம். ரைட்டர் ஃப்ரம் ஜவாது வட்டிக்குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. பொதுவாகவே ஒரு வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் அமைப்பாங்க. ஜவுளி கடையாகட்டும், மளிகையாகட்டும், மற்றபடி காய்லாங்கடையாகட்டும், அப்புறம் இருக்கு பால் வியாபாரிகள், அடிக்கிட்டே போகலாம், சலூன் கடைக்காரர்கள், அப்புறம் ஸ்டேஷனரிக்குன்னு ஒரு சங்கம் வச்சிருப்பாங்க. எல்லாம் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கூட்டணியா சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு தலைவர், செயலாளர், பொருளாளர் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஃபேஸ் பண்ணுவோம். ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு ஆள் ஃபேஸ் பண்ணார்னு வைங்களேன், கட்டாயமா அதுக்கு மிகப்பெரிய ஒரு செல்லுபடி இருக்காது. அது ப்ரெஸ்ஸிங்காக இருக்காது. ஒரு 50 பேர், 60 பேர், 100 பேர் சேர்ந்து ஒரு குரல் கொடுக்கக்கூடிய சமயத்துல ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுதோ இல்லையோ, பட் எதிரி பயப்படுவான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதிரி பயப்படுவான். அதன் அடிப்படையில இன்னைக்கு ஏகப்பட்ட இடங்களை பார்க்கலாம். வியாபாரிகள் சங்கம், ஜவுளி சங்கம், மற்றபடி மளிகை கடைக்காரர்கள் சங்கம், பால் வியாபாரிகள் சங்கம், சலூன் கடைக்கார சங்கம்னு இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒரு வியாபாரி தங்களுடைய ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பட்சத்துல அவங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமா பேசப்படக்கூடிய சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இன்னைக்கு மலையாள சினிமா குறிப்பாக அங்க நடிகர் சங்கமே இருந்து பிரயோஜனங்கள் கலைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. காரணம் என்ன? ஹேமா கமிட்டிங்கிற ஒரே ஒரு விஷயம் இருக்கட்டுமே. ஹேமா கமிட்டி அவங்க தன்னுடைய அறிக்கையின் வெளிப்பாடு சொல்லியிருக்கிறாங்க. 60 பக்கம் சொல்லல, பிளஸ் 400 பக்கம் இருக்கும் பொழுது அதுவும் சொல்லல. 233 பக்கத்துக்கே மலையாள சங்கத்தையே கலைச்சிட்டாங்க. மலையாளத்துல நடிகர் சங்கத்தையே கலைச்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் 400 பக்கங்களையும் இருக்கக்கூடிய 66 பக்கத்தை விட்டா சுத்தமா ஃபீல்டை விட்டு விலகிடுவாங்களோ? உண்மையிலே மோகன்லால் செய்து மிகப்பெரிய ஒரு தவறு. அவர் தான் தலைவர் மலையாள நடிகர் சங்கத்துக்கு. கேட்டா அவர் சொல்றாரு, என் மனைவிக்கு ஆப்ரேஷனு, மற்றபடி படப்பிடிப்பு வேலைகள் இருந்தது, மற்றபடி நான் குஜராத், மும்பை போயிட்டேன், அதனால அது சம்பந்தப்பட்ட வகையில ஸ்டெப் எடுக்க முடியாம போச்சு, பதில் எடுக்க முடியாம போச்சு, அதற்கு தகுந்த பேட்டி கொடுக்க முடியாமல் போச்சு. எக்ஸ் தளத்துல போட்டிருக்கலாமே, ரைட், அதுவும் இல்லப்பா, ரைட், ஓகே. ராஜினாமா மட்டும் எப்படி செஞ்சாரு மோகன்லால்? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பொண்டாட்டிக்கு அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் நடக்குது, படப்பிடிப்பு போயிட்டாரு, மற்றபடி மும்பை, குஜராத் நான் போயிட்டேனுங்க, அதனால இதை கண்டுகொள்ள முடியவில்லை, ரைட்டு. ராஜினாமா மட்டும் எப்படி டக்குன்னு செஞ்சீங்க? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ராஜினாமா லேட்டா செஞ்சிருக்கலாமே. இப்ப மோகன்லால் மம்முட்டி சொல்றாரு, தலைமை சொன்னதுக்கு பின்னாடிதான் நான் பேச முடியும், அதனால இப்ப பேசுறேன், இதுக்கு முன்னால அவங்க எங்க போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு கேள்வி கேட்கிறார். அவர் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. மம்முட்டி, எனக்கு மேல ஒரு தலைமை இருக்கிறாங்க, மோகன்லால், மற்றபடி செயலாளர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க பேசி ஒரு பதில் சொல்லணும். அதை போட்டு நான் எடுத்தவொன்னே பேச முடியாது, நீ பேசிட்டா நீ எப்படி பேசுற அப்படின்னு தலைவர், செயலாளர் என்னைய கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க. அதனால நான் அமைதியா இருந்தேன். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட நடிகைகள்லாம் இதுக்கு முன்னால எங்க போயிருந்தாங்க, இதுக்கு முன்னால ஏன் சொல்லல, இப்ப ஏன் வாய் திறக்கிறாங்க? அது டாலர் மில்லியன் கேள்வி, அருமையான கேள்வி. ஆனா அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் எந்த அளவுக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா அப்படிங்கிறது நம்ம கூர்ந்து கவனிக்கணுமா இல்லையா? எனக்கு மேல தலைமை இருக்கிறாங்க, நடிகர் சங்கம் இருக்கு, அவர்லாம் பேசுறதுக்கு பின்னாடி தான் நான் பேச முடியும். இதெல்லாம் விட இன்னொரு விஷயமா பேசுறேன், இது சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குது, மற்றபடி இது சம்பந்தப்பட்ட வகையில நடிகர் தலைவர், நடிகர் சங்க தலைவர், மலையாள நடிகர் சங்கத்தில் மோகன்லால் பேசுவார், மற்றபடி அதுக்கு கீழே உள்ள உறுப்பினர்கள், மற்ற செயலாளர்கள்லாம் பேசுவாங்க. ஏன்னா அதுக்கு பின்னால என்னுடைய கருத்தை சொல்லிருக்கலாம். அது கூட சொல்லாமல், ஆமா, மௌனமாக இருந்தாரா, நகர்ந்து கொண்டாரா, தப்பித்து கொண்டாரா அப்படின்னு நடிகர் மம்முட்டியை பத்தி சொல்ல முடியல. இருந்தாலுமே அதுவும் ஒரு தப்பித்தலா தான் தெரியுது. மோகன்லாலை பொறுத்த வரைக்கும் இத்தனை தடவை சொல்றாரு, ராஜினாமா மட்டும் டக்குன்னு பண்ணிட்டாரு. கொஞ்ச நிமிஷம் அந்த கமிட்டியினுடைய அறிக்கை பப்ளிக் ஆன உடனே அடுத்த நாளே ராஜினாமா பண்ணிட்டாரு. அதுக்கு கூட சொல்லலாமே, என் மனைவியினுடைய ஒரு ஆப்ரேஷன் இருந்தது, குஜராத்துக்கு போயிருந்தேன், பம்பாய்க்கு ராஜினாமா பண்ண முடியும், இப்ப ராஜினாமா பண்ண சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு பின்னால நேற்று கொடுத்துருந்துக்கலாம், முந்தா நாள் கொடுத்துருக்கலாம், ஆனா பேட்டி கொடுக்குறாரு, அதனால எனக்கு ஸ்டெப் எடுக்க முடியல அப்படின்னு.
உண்மையிலே வந்து இது வந்து நழுவழி விஷயமாகவும் தப்பித்தளி விஷயமாக தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இது உண்மையா நம்ம சொல்ல முடியாது. பொதுவாகவே வந்துங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நடிகை குட்டி பத்மினி சொல்ல மாதிரி இது ஒரு உடல் வியாபாரம். சினிமா என்பது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உடல் வியாபாரம். இந்த மாதிரி ஒரு அவரே சொல்றாரு உடல் வியாபாரம்னே சொல்றாரு. அப்படிங்கிறப்ப அது வியாபாரி சங்கம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு இல்லையா? வியாபாரிகளுக்குன்னு ஒரு பிரச்சனை வரக்கூடிய சமயத்து இப்ப பாருங்க ஏகப்பட்ட நடிகைகள் வந்து நடிகர் மேல புகார்கள் கொடுத்திருக்காங்க. மொத்தம் வந்து 9 பேருக்கு மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது வந்து புகேஷ், ஜெயசூர்யா, சித்திக்கு, ரஞ்சித், வி.கே. பிரகாஷ் மொத்தம் 9 பேருக்கு மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இப்ப இவங்கெல்லாம் என்ன ஒரு இது பண்ண முடியும்? கேட்டா அவர் ஜெயசூர்யா சொல்றார், நான் வந்து அமெரிக்காவில் இருக்கிறேன், ஏன்னா என் மேல வந்து அபாண்டமாக பழி சுமத்தி இருக்கிறார்கள், நான் வந்து சட்டப்படி வந்து அது எப்படி சந்திக்கணும் சந்திப்பேன், ரைட் ஓகே. ஆனா டக்குன்னு அந்த பதில் வரலையே, அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? டைரக்டர் ரஞ்சித் உடனே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார், முடிஞ்சு போச்சு. மோகன்லால் பதவி ராஜினாமா, எதுக்கு பதவி ராஜினாமா செய்யணும்? தைரியமா பேச வேண்டியதான். நடிகைகள் சொல்லி இருக்கிறார்கள், மற்றபடி சட்டம்னு ஒண்ணு இருக்கு. சட்டம்னு தன்னுடைய இமேஜ்னஸ் வந்து அடிபட்டு போயிடும் அப்படின்னா பிரச்சனையில் வரக்கூடிய சமயத்துல இமேஜ்னஸ் போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற தைரியம் வந்து நடிகர்களுக்கு இல்லையா அப்படிங்கிற பயங்கரமான ஒரு கேள்வி வருது இல்ல, குறிப்பாக மலையாள நடிகர்களுக்கு அந்த தைரியம் ஏன் இல்லை? தைரியமா ஃபேஸ் பண்ண வேண்டியதான். நடிகைகள் சொன்னா படுக்கைக்கு அழைத்தார்கள், எங்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்தார்கள், பாலியல் பலாத்காரம் செய்தார், ரைட் ஓகே இருக்கட்டும், அது உண்மையாவே இருக்கட்டும். சட்டம்னு ஒன்று இருக்குல்ல, இப்ப சொன்ன உடனே வந்து நீதிபதி வந்து உடனே தண்டிச்சிருவாரா? உடனே இபிகோ சோர்ஸ் செக்ஷன் அடிப்படையில் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது, போக்சோ சட்டத்துக்கு கொடுக்கப்படுகிறது, அவரை வந்து ஜாமீன் அப்பெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. நீதிபதிகளுக்கு யோசனை இல்லை, அவர்களுக்கு அனுபவம் இல்லை, அவர்களுக்கு எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்கு. அதெல்லாம் குறிப்பா வந்து நீதிபதி ஒரு உண்மையில ஒரு விஷயமே எடுத்துங்கன்னா, ஒரு கொலை நடந்துருச்சு, இப்ப நான் தான் கொலை செஞ்சு போட்டு ஒருத்தன் வர்றான், வந்தவொடனே உடனே வந்து அது சந்தேக கேஸ்லேயே மற்றபடி சோன்ஸோ அதை வந்து ஒரு நிலைப்பாடா சொன்னாருன்னு சொல்லி போட்டு அவரை பாதுகாப்பு அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. போலீஸ்ல வைப்பாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண விட மாட்டாங்க, அப்படியே சொல்லிட்டு விட்டுருவாங்க. கூப்பிட்ற நேரத்தை வாப்பாஞ்சு படி சொல்லுவாங்க. அப்புறம் நீதிபதி விசாரிப்பார், விசாரிச்சு ஆதாரம் இருந்தா தான் வந்து தண்டனை கொடுப்பார் நீதிபதி, தீர்ப்பு சொல்வார். ஏன் எத்தனையோ கேஸ் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆதாரம், அதாவது கொலை செய்தும் கூட, பல தவறுகளை செய்தும் கூட, பல வன்கொடுமைகளை செய்தும் கூட பலர் வந்து ஆதாரம் இல்லாமல் தப்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இருக்கு இல்லையா? இப்ப சங்கராச்சாரிய சம்பந்தப்பட்ட அந்த சங்கரராமன் கொலை வழக்கு இன்னைக்கு வரைக்கும் யாரு கொலை செஞ்சாங்கன்னே தெரியல. அந்த சங்கரராமன் ஆடிட்டர் சம்பந்தப்பட்ட வகையில, ஆமா, அதுல வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, போலீசார் வந்து தகுந்த ஆதாரம் கொடுக்கவில்லை, அதனால வந்து இது வந்து வித்ராயல் செய்யப்படி எல்லாத்தையும் விடுவிச்சிட்டாங்க. அப்ப அந்த யார் கொலை செய்தது? புரியுதுங்களா? யார் கொலை செய்தது? அந்த ஆடிட்டர் சங்கரராமனை யார் கொலை செய்தது? புரியுதுங்களா? சங்கராச்சாரியும் கொலை செய்யல, மற்ற யாருமே. அப்ப யார் வானத்திலிருந்து புதுசா வந்தாங்களா? அது ஒரு கேள்வி இருக்கு. இது மாதிரி நிறைய கேஸ் பார்த்துட்டே போலாம், நிறைய ஏகப்பட்டது இருக்கு. ஆதாரம் இல்லை அப்படிங்கிற கான்செப்ட். ஆனா அவங்கதான் கொலை செஞ்சாங்க, அவங்கதான் அந்த தவறை செய்தார்கள், அவங்கதான் வந்து அந்த வழக்கின் முழு வெளிப்பாட்டு விஷயமே அதுதான், அவங்கதான் காரணமே. ஆனா ஆதாரம் இல்லை. அது மாதிரிதான் இதுவும் இல்ல. இவ்வளவு தூரம் நடிகர் நடிக்கிறாங்க, மற்றபடி என்னென்னமோ செய்யறாங்க, பலவித ஸ்கிரீன் பிளே போறாங்க, இதுக்கு இவங்களுக்கே ஸ்கிரீன் பிளே போட தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இவங்களுக்கே என்னென்னமோ பண்றாங்க, அப்படி படம் எடுக்கிறாங்க, மஞ்சுமல் மாய்ஸில் படம் எடுக்கிறாங்க, அப்படி எடுக்கிறாங்க, ஐயர் தி கிரேட்டர் எடுத்தார், என்னென்னமோ பண்றாங்க மலையாளத்துல. அறிவுபூர்வமான ஒரு ஃபீல்டு. எல்லோருமே வந்து உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய ஒரு சினிமான மலையாள சினிமா. ஆமா. ஆனா இதுக்கு அவங்களுக்கு ஸ்கிரீன் பிளே போட தெரியல. ஒரு நடிகைகள் வந்து என்னைக்கோ நடந்த விஷயத்த வந்து சொல்றாங்க, ரைட் ஓகே இருக்கட்டும். 5 வருஷம் 10 வருஷம் கழித்து சொல்றாங்க, ரைட் ஓகே. அது எப்படிப்பட்ட நடிகையா இருக்கட்டும், மேற்கு வங்க நடிகையா இருக்கட்டும், கிழக்கு வங்க நடிகையா இருக்கட்டும், இந்திய நடிகையா இருக்கட்டும், மலையாள நடிகையா இருக்கட்டும், முன்னாள் நடிகையா இருக்கட்டும், இப்போதைய நடிகையா இருக்கட்டும், பின்னால் நடிகையா இருக்கட்டும், பின்னால் வரக்கூடிய மிகப்பெரிய நடிகைங்கிற ஒரு போர்வில் இருக்கக்கூடிய நடிகை யாராக இருந்தாலுமே சரி, நடிகரை நோக்கி பாலியல் வன்கொடுமை செய்தார், கையை பிடிச்சு எடுத்தார், படுக்கைக்கு அழைச்சாரு, என் ரூம கதவை தட்டினாரு, என்னை வந்து முத்தமிட்டார், கட்டி அணைத்தார், என்னமோ சொல்றாரு வைங்க. எடுத்த உடனே இப்ப அவர் சொல்லிட்டார், உடனே வந்து நம்பி விட முடியுமா? நீதிபதி வந்து உடனே தண்டனை கொடுத்து விடுவாரா?
அதெல்லாம் ஒண்ணு யாரும் பண்ண முடியும். அந்த ஐடியா வந்து மோகன்லாலுக்கு இல்லை, மம்முட்டிக்கே இல்லை, அந்த ராஜினாமா செய்த 17 நிர்வாகிகளுக்கே இல்லை, மலையாள நடிகர்கள் பார்த்து நான் கேட்கிறேன். நான் ஏன் பயந்தீர்கள்? அப்போ உங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த நடிகர்கள்லாம் இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? பயந்து ஓடுன்னு சொல்ல போறீங்களா? அப்ப நீங்க எதுக்கு மலையாள நடிகர் சங்கம்னு வச்சிருக்கிறீங்க? இப்ப பாருங்க, தமிழ்ல இருக்கு, தமிழ்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு, இந்த திரிஷா சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. நடிகர் இருக்காரு, விஷால் இருக்காரு, மற்ற கார்த்தி இருக்கிறாப்படி எல்லாமே இருக்காங்க. இந்த மன்சூர் அலிகான் திரிஷா பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. டக்கு டக்குன்னு முடிவெடுத்தாங்க, டக்கு நின்றுப்பா அவங்க மேல கூட பல விதமான இது போயிட்டு இருக்கு. விஷால் வந்து அப்படி பண்ணார், இப்படி பண்ணார் சொல்லி ஸ்ரீ ரெட்டி. இப்ப விஷால் என்ன பயந்து ஓடிட்டாரா? கிடையாது. ஸ்ரீ ரெட்டி யாருமே எனக்கு தெரியாது அப்படின்ட்டார். ஏன் அந்த அம்மா ஏகப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு தமிழ் சினிமாலையும் போயிட்டு இருக்கு, தெலுங்கு சினிமாலையும் போயிட்டு இருக்கிறப்ப இன்னைக்கு தகவல் அங்கிருந்து குரல் வந்திருக்கு. அவன் தெலுங்கு சினிமாவில் இந்த மாதிரி வந்து ஒரு கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிப்பட்டு ஒரு இன்னைக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு கமிட்டி ஹேமா கமிட்டி மாதிரி கமிட்டி அமைச்சு அங்கேயும் பாலியல் வன்கொடுமை சைடுல நடந்துட்டு இருக்கு. அதை விசாரிக்கணும்னு சொல்லி போட்டு அங்கிருந்து ஒரு குரல் வந்துட்டு இருக்கு. எப்படி குரல் வந்தாலுமே சரி, பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? தவறே செஞ்சிருக்கிட்டுங்க, தவறே செஞ்சுட்டு இருக்கு. அதுக்கு ஆதாரத்தை கொடுக்கணுமாலே அந்த நடிகை. ஆதாரத்தை கொடுத்தா தான் நீதிபதி தண்டிப்பாங்க. நீதி அரசர் சும்மாவை உட்காந்துருக்கிறாங்க, ஏங்க வேலையெல்லாம் உட்காந்துருக்காரு. வக்கீல் வாதாடுவாரு, அவர் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், என் கட்சிக்காரர் இபிகேசோ தண்டிக்கப்படும் அப்படின்பாரு. என்ன தண்டிக்கப்பட வேண்டும் என்றது வாதம் பிரதிவாதம் சம்பந்தப்பட்ட வக்கீல் வாதாடுனா கூட கேட்டுக்கிட்டு இருக்க நீதிபதி என்ன உடனே கேட்ப நெய் வெடிதுன்னா உடனே எழுதிடுவாரா? அதெல்லாம் எழுதவிட மாட்டார். நான் கேட்கக்கூடிய கேள்வி, மலையாள நடிகர் சங்கம் அவசரப்பட்டு விட்டது என்பதெல்லாம் விட பயந்து விட்டாரு. எதற்காக பயப்படணும்? அப்ப நீங்க தவறு செஞ்சீங்களா? அப்ப அந்த நடிகை சொன்னதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? நடிகை சொன்னது நடிகர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உண்மையா? இப்ப அப்படித்தானே வருது. முதல்ல வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். இன்னைக்கு வந்து மோகன்லால் பேசுறாரு, பொண்டாட்டிக்கு ஆபரேஷன் சோர்ஸ் அப்படின்னு. ரைட். இப்ப நீங்க விலகினதுனால இருக்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. ஒருவேளை இவர்கள் எல்லாம் காரணமாக இருப்பார்களா அப்படின்னு. மோகன்லால் மேல சில நடிகைகளோட மதிப்போட கூட பேசுறாங்க. மோகன்லால் தான் வந்து எனக்கு சில பிரச்சனையை முடித்து கூட சில பேச அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயம் தைரியமா நீ வாங்கப்பா. எந்தெந்த நடிகர்கள் யார் யார் அவங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கு, எந்தெந்த நடிகை யார் யாருக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, கொடுங்க, விசாரிக்கலாம், உட்காருங்க, பேசுங்க. முடியலையா கோர்ட்ல கேஸ போடுங்க, போலீஸ்ல ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி சட்டப்பூர்வமா ஆகும். அதாவது நடிகர் சங்கத்தின் மூலமா பண்ணிருக்கலாமா? நீங்க அதை மோகன்லால் பயப்பட்டீங்க, மம்முட்டி பயப்பட்டீங்க, அந்த 17 நிர்வாகிகிட்ட பயப்பட்டீங்க மலையாள நடிகர் சங்கத்துல. இதான் மிகப்பெரிய ஒரு டாலர் பில்லிங். அப்ப நீங்க செய்ததெல்லாம் செய்திருப்பதில் உண்மையா? ரஞ்சித் செய்தது உண்மையா? மோகன்லால் நீங்க பயப்படுறீங்க, எந்த ஒரு தவறும் இல்லைங்க, பயப்படுறீங்க. அப்படிலாம் பலவிதமான கேள்வி இருக்குல்ல. ஜெயசூர்யா செய்தது உண்மையா? வி.கே. பிரகாஷ் செய்தது உண்மையா? சித்திக் செய்தது உண்மையா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? இது மிகப்பெரிய ஒரு தவறு. அதனால வந்து மலையாள நடிகர் சங்கத்தை கலைத்திருக்க கூடாது. ராஜினாமா யாருமே செய்திருக்க கூடாது. போல்டா நின்று வாங்க, நாங்க இருக்கிறோம், உங்களுக்கு நாங்க ஆதரவு அளிக்கிறோம். அவன் நடிகைகளாகட்டும் நடிகர்களை உட்காந்து பேசுவோம், பஞ்சாயத்து பண்ணுவோம். அதுக்கு தானே சங்கம்னு இருக்கக்கூடிய சமயம் போலீஸ் யாரும் உள்ள வரமாட்டாங்க. கோர்ட்டு கேஸ் பண்ணாங்க, உங்களுக்குள்ள முடிச்சுக்கலாம், அவ்வளவு உங்களுக்குள்ள முடிச்சுக்கலாம். இப்ப என்ன மன்சூர் அலிக்கான திரிஷா மேட்டர்ல வந்து மன்சூர் அலிக்கான அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? திரிஷா வந்து உயர்ந்துட்டாங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவரே டைப் அடிச்சுட்டாரு. மரணித்து விடுன்னு சொன்னேன், அதை போய் இவங்க மன்னித்து விடுன்னு சொல்லிட்டாங்களா? ஆயிடுச்சு, முடிச்சு. இப்ப சங்கம் முடிச்சுட்டாங்களா இல்லையா? அதுக்கிட்ட குஷ்பு ஒரு விளையாட்டு விளையாடினாங்க, மகளிர் ஆணையம். இன்னைக்கு அந்த மகளிர் ஆணையத்து உறுப்பினரே கிடையாது. ஆமா, முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்? குஷ்பு என்னத்தை திரிஷாவை இது பண்ணிட்டாங்களா, இல்ல மன்சூர் அலிகானை தண்டிச்சுட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நடிகர் சங்கம் பயந்தது மிகப்பெரிய ஒரு தவறு. மலையாள நடிகர் சங்கம் இன்னைக்கு அதே பிரச்சனை தமிழ் நடிகருக்கு சங்கத்துல கட்டாயமா கிடைக்க மாட்டாங்க. நாசரும் சரி, கார்த்திகை சரி, விஷாலும் சரி கிடைக்க கூடாது. இந்த வீடியோ மேல சொல்லிக் கொடுவோம். உங்க மேலேயும் பல விதமான குற்றச்சாட்டு வந்துகிட்டு இருக்கு தமிழ் சினிமா மூலமா. அங்கேயும் வந்து பாலியல் வன்கொடுமை, படுக்கை பகிர்வது, கையை பிடிச்சி வைக்கிறது, முத்தம் கொடுக்கலாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து அதுக்கு வந்து தனிப்பட்ட கமிட்டி அமைக்கணும்னு சொல்லிப்பட்டு குரல் போயிட்டு இருக்கு. போனாலுமே கூட தமிழ் நடிகர் சினிமா நடிகர் சங்கங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நாசரை பார்த்து கேட்கிறேன், கார்த்திகை பார்த்து சொல்லி விஷாலை பார்த்து கலைக்காதீங்க. யாராக இருந்தாலும் வா, உங்க மேலே நாசர் மேலே ஒரு குற்றம் சுமத்துனாங்களா, வா பேசுவோம் உட்கார். கார்த்திக் மேலே குற்றம் சுமத்துறாங்களா, பேசுவோம் உட்கார்.
விஷால் மாலிய குற்றமா பேசுவோம்க்கா. ஏன்னா யார் பாடினா உன்னை எந்த இடத்துல கையை பிடிச்சி எடுத்தேன், அன்னைக்கு எங்க போயிருந்தேன் கேளுங்க. அதுதான் தைரியத்தின் வெளிப்பு. அந்த தைரியம் என்பது மலையாள சினிமா நடிகரிடம் இல்லை அப்படிங்கிறத பகிரங்கமான முறை. அவரெல்லாம் பயந்து விட்டார்கள். பயந்து விட்ட நடிகர்கள் எதற்காக வந்து அந்த சினிமாவில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இன்னைக்கு வருது. அதனால ஏற்றுக்கொள்ள முடியும். இதனால வந்து பலவிதமான நடிகர்கள் பாதிக்கிறாங்களா இல்லையா? பாதித்த நடிகர்களுக்கு ஆகும்னா கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டு அப்புறம் சங்கம் எதுக்கு இருக்கு? அப்புறம் அதனால சுத்தமா சங்கமே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. மலையாள சினிமா நடிகரை பார்த்து நான் சொல்லுவேன், சங்கத்தை வைக்காதீங்க. சங்கம் வைப்பதற்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது. பாதிக்கப்பட்ட நடிகர்களுக்கு நீங்க வந்து பதில் சொல்லணும். அதான் நடிகர் சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர். அதை விட்டு போட்டு எல்லாமே கூட்டோட்டு கைலாசம் ராஜினாமா பண்ணிட்டு மொண்டாட்டிக்கு ஆபரேஷனு, நான் வெளிப்புற படிப்புக்கு போனேன், மற்றபடி வந்து குஜராத்துக்கு போயிருந்தேன், மும்பைக்கு போயிருந்தேன், இதுக்கு முதல்ல எந்த ஏன் குற்றம் சுமத்தல, இதுக்கு முதல்ல எங்க போயிருந்தீங்க, இப்ப ஏன் சொல்றீங்க? எல்லா கேள்வியும் சங்கத்தின் மூலமா உட்காந்து பேசுங்க. அப்ப உங்க சங்கத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு குளறுபடி இருக்கு, உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படிங்கிறப்ப மக்கள் என்ன நினைப்பான்? ஓ, இதெல்லாம் உண்மை போல இருக்கு, பயந்து போய் ஓடிட்டாங்க அப்படின்னு நினைப்போம். அதான உண்மை. மோகன்லால் பயந்து விட்டார், மம்முட்டி பயந்து விட்டார், 17 நிர்வாகிகளை பயந்து விட்டார். ஏன் பயப்படணும்? அவரு செய்யலப்பா. புரியுதுங்களா? மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. அதுதான் உண்மை. ஊருக்கெல்லாம் அறிவுரை சொல்றீங்க, ஊருக்கெல்லாம் படம் சொல்றீங்க, உங்கள்கிட்ட தைரியம் இல்லையா? இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால வந்து மீண்டும் வந்து மக்கள் அந்த மலையாள நடிகர் சம்பந்தப்பட்ட வயசுல மீண்டும் கூட்டம் கூடி சம்பந்தப்பட்டவை இந்த பிரச்சனையை வந்து கோர்ட்டு போலீஸு போகாத அளவுக்கு தடுத்து நிறுத்தி உங்க சங்கத்துக்குள்ளே உட்காந்து முடிச்சு என்ன சமாச்சாரம், மன்னிப்பு கேட்க வைங்க. அது செய்யலாம், மன்னிப்பு கேட்க வைக்கலாம். இது கௌரவமான பிரச்சனை. அப்ப இந்த மாதிரி பண்ணிருக்கிறப்ப இந்த நடிகை சொல்றாங்க மன்னிப்பு கேட்பான். ஆமா, முடியாதவங்க கோர்ட்டு கேஸ் பண்ணி இவங்க நீங்களே சங்கமே வந்து அங்க போலீஸுக்கு போக கூட ஒரு தகவல் கொடுத்து அவங்க போயிடுவாங்க. இதை செய்யாமல் ஏன் மலையாள சினிமா நடிகர்கள் ராஜினாமா, அந்த சங்கத்தில் உள்ளவர் ஏன் ராஜினாமா செய்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இதை வந்து மோகன்லாலும் மம்முட்டி போன்றவர்கள் மற்ற 17 நிர்வாகிகள் வந்து மறுபரிசீலனை செய்யணும். அப்பதான் வந்து நடிகர்களுக்கு வந்து தைரியம் வரும், நடிகைகளுக்கு தைரியம் வரும். இந்த மாதிரி பொய் ஏகப்பட்டவர் நடிகை சொல்லக்கூடிய சமயத்துல அவங்கள வந்து விலகுவாங்களா இல்லையா? அப்பா நடிகர் சங்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு, வேணாம்ப்பா நம்ம பாட்டுக்கு ஏதோ வார்த்தை சொல்ல, அப்புறம் அவங்க இது பண்ணி அப்புறம் ஒரு வயது சான்ஸ் தர மாட்டேது, நடிகர்கள் பயப்படுவாங்களா இல்லையா? நடிகர்களும் பயப்படுவாங்க, நடிகைகளும் பயப்படுவாங்க. அதையே நீங்க மலையாள நடிகை சங்கம் செய்யல அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? மோகன்லாலை பார்த்து கேட்கிறேன். அவர் தான் சங்கத்தின் தலைவர். அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. சங்கத்தில் உள்ள அத்தனை பேர் மறுபரிசீலனை சரி மீண்டும் வந்து அந்த ஒரு சங்கத்துக்கு உள்ள வந்து ராஜினாமாவை வாபஸ் வாங்கிட்டு ஒரு நிர்வாகத்துக்கு வாங்கி மற்றபடி மலையாள நடிகர் சம்பந்தப்பட்ட வகையில என்னென்ன குறைகள் இருக்கும், இந்த நடிகைகள் சொல்வது உண்மையா பொய்யா, நடிகர்கள் சொல்வது உண்மையா பொய்யா எல்லாம் விசாரிச்சாதான் நீங்க நடிகர் சங்கம் இல்லாவிட்ட இன்னைக்கு மீண்டும் வந்து அந்த நடிகர் சங்கங்களை உற்பத்தியை பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த அருகதையே இல்லை என்பதை பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.